காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய பகைவரின் அதை மாற்றவே தரணி போற்ற தமிழ சிறக்க கடவுள் சோலைகள் காக்க உயிர் தலைவரின் ஏற்றிய பகைவரின் அதை மாற்றவே தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு உங்களோடு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களாக இந்த மண்ணில் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக மட்டும்தான் இருந்தது. அதை செயலாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு ஆகச்சிறந்த தத்துவத்தோடு இந்த களத்திலே நிற்கிறோம். காரணம், சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்று கற்பித்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா. செயல்தான் நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் எங்கள் தலைவர் மெதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படித்தான் நாங்கள் யார்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் நின்றவர்கள், மக்களோடு மக்களாக இருந்தவர்கள். அவர்கள் அழிந்தி தோய்ந்த வறுமை ஏழ்மையை சகிக்க முடியாமல், அவர்கள் புலம்பி தீர்த்த இந்த ஊழல் லஞ்சத்தை பொறுக்க முடியாமல், இங்கே இருக்கிற கட்டுக்கடங்காத அடக்குமுறை ஒடுக்குமுறை அதை எதிர்த்து நிற்க துணிவில்லாத எளிய மக்களிடம் இருந்து அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த மொழியை படித்து உலகத்தில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதையெல்லாம் கண்டு உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்பட்டால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவேரா. பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரடா விடுதலை என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன். பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ரவுத்தரம் பழகு என்கிறான். கோபம் மட்டும் இல்லை என்றால் நான் கோடம்பாக்கத்திலே திரைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பேன். என் தங்கை அவள் வாட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருப்பார். கோபம் எதற்காக? இந்த கோபம் என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு அது பெருங்கோபமாக மாறுகிறது. என் மண்ணை சுரண்டி கொண்டு போகிறார்கள், பொறுக்க முடியவில்லை, கோபம். என் நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். அப்போது நாங்கள் ஒன்று அறிகிறோம், தாயின் மாரில் பால் குடிக்கலாம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா? இது கொடுஞ்செயல் இல்லையா? சிந்திக்கும் போது வருகிறது கோபம். காரணம், என் மண்ணின் மீது இருக்கிற அக்கறை, பாசம், பேரன்பு, காதல். எங்கள் பிள்ளைகள் பணம் கட்டி படிக்கிறார்கள். எங்கள் மாணவ பிள்ளைகள் கடன் வாங்கி கல்வி கற்கிறார்கள். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைக்கு என்னை வைத்தது யார்? மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்பது அரசு. அவன் கடன் வாங்க வைத்தது யார்? கல்வியை மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அது கடன். அந்த கடமையை செய்யாத மக்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை! விவசாய கடனை தள்ளுபடி. விவசாயியின் கடனாளியானால், ஒரு நாட்டில் விவசாயி கடனாளியானால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான், அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு. ஏன்? இன்று அவன் சாவி உன் செய்தி, ஒரு செய்தி உனக்கு, நாளை நீ சாப்பாடு இல்லாமல் சாக போறாய் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு. இந்த நிகழ்வுகளை பார்க்க பார்க்க கோபமாக வருகிறது. காரணம், என் மண்ணின் மீது இருக்கிற காதல், பேரன்பு. கணக்கு கட்டுக்கடங்காத விலைவாசி. ஏன் அதற்கு விலைவாசி என்று வைத்தார்கள் என் அன்பு சொந்தங்களே?
கடைக்கு வா, விலை பட்டியலை அதை வாசி. வாங்க முடியாது, திரும்பி போ. அதனாலதான் விலையை வாசி. அந்த அளவிற்கு அரிசி விலையேற்றம், பருப்பு விலையேற்றம், எண்ணெய் விலையேற்றம், எரிகாற்று உருளை விலையேற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் வாழ்வதற்காக அல்ல, இந்த நாட்டுக்கு வரி கட்டுவதற்காக. நீங்கள் ஒரு வரி, நான் ஒரு வரி, என் தங்கை ஒரு வரி. வரிதான். யாராவது வீடு கட்ட முடியும் நினைக்கிறீர்களா? கம்பிக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, செங்கலுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரிதான் கட்ட முடியும். நீங்கள் வீடு கட்ட முடியாது. அவ்வளவு ஒரு கொடிய சுமக்க முடியாத, தாங்க முடியாத வரி சுமை. எல்லாவற்றையும் பார்த்து 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 பொறுத்து கொள்ள முடியாமல் புறப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே நிற்கிற நானும் என் தங்கையும், என் முன்னாடி திரண்டிருக்கிற உணர்வுமிக்க இனமான கூட்டம். அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படித்தான் தவறு என்று தெரிந்தும் பொறுத்துக் கொள்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள், தவறுதான், சகித்துக் கொண்டோம். எப்படி சகித்தோம்? அம்மா அவன் ஊழல் செய்கிறான், அம்மா யாரப்பா செய்யல. அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான், அம்மா யாரப்பா வாங்கல. அம்மா அவன் திருடுகிறான், அம்மா யாரப்பா திருடல. அம்மா அவன் கொலைகாரன், அம்மா எல்லா பயிலும் தானப்பா கொலை பண்றான். இதே மாதிரி சகித்து 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 அடிமையாயிப்போம். போர்க்குணமற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது. இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? பெரிய கட்சி திமுக, பெரிய கட்சி அதிமுக, அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லை என்கிறான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இங்கே முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, மராட்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது. எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது, வீழ்ந்திருக்கிறது. இத்தனை பெரிய பேரரசுகளே வீழ்ந்திருக்கிறது. நீங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம். வெறும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும். ஒரு தீக்குச்சி வச்சு கொளுத்தினால் எரிஞ்சு சாம்பலாகும். கோட்பாடு என்னவென்று தெரியாதவர்கள், அதிகாரம் எளிதாக கைக்கு கிட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது. அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர், அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மகன் அமைச்சர். இதை தவிர என்ன? 15-20 குடும்பங்களுக்கு பட்டா போட்டு கொடுவதை தவிர இந்த நாட்டில் வேற என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்திருக்கிறீர்கள்? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா துன்பதனும் துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது ரெண்டே 2 கட்சி. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாரதிய ஜனதா. இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம், சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த 2 கட்சி. அதை தாங்கி பிடிச்ச இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள். ஒன்னு திமுக கூட இருக்கும், இல்ல அதிமுக கூட இருக்கும். ஆனால் இங்கே வந்து பேசுவார்கள், மாநில உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க படுத்துக் கிடந்தீங்களா, பதவியில் இருந்தீங்களா? பதவியில் தான் இருந்தீர்கள். ஏன் தடுத்து போராடவில்லை? ஏன்? பதவியை கலைத்து விடுவார், ஆட்சியை கலைத்து விட்டால் எல்லாம் பதவி பதவி. கடைசியா இவர்களுக்கு செத்தாலும் ஒரு பதவி தேவைப்படுது, சிவலோக பதவி. கடைசி வரைக்கும் அந்த பதவி வெறி போக மறுக்கிறது. ஒருவர் எம்எல்ஏவா இருக்கும் போதே எம்பிக்கு நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுநரா இருக்கும் போதே அவசர அவசரமா விலகிட்டு வந்து எம்பிக்கு நிற்கிறார். ஏன்? சீச்சா மந்திரியா இல்ல. நீங்கள் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீர்களா இதுவரை? மண்ணை மக்களை நேசித்தவனுக்கு? என்ன மக்களை, காவிரியில் உங்களுக்கான நதிநீர் உரிமையை பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகள் யார்? இந்த திராவிட கட்சிகள். தர முடியாது என்று கொக்கரிக்கிற கட்சிகள் இது. இந்த காங்கிரஸ், பிஜேபி. திருப்பி அவர்களுக்கு தானே ஓட்டு போட போகிறீர்கள்? அவர்களுக்கு தானே. உங்கள் உரிமையை எப்படி மீட்பீர்கள்? இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். என்ன போராடினாலும் பெற முடியவில்லை. காரணம், அதிகாரம் மிக வலிமையானதா இருக்கிறது. அந்த அதிகாரம் எவனுக்கு உரிமையை தர மறுக்கிறானோ அவன் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கிறவர்கள் யார்? உரிமையை இழந்தவர்களே. அவனுக்கு ஓட்ட போட்டு உரிமையை, அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் புலம்பி தவிப்பது, அழுது கண்ணீர் வடிப்பதை பார்க்க சகிக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்க வந்து கத்துக்கிறோம். ஒரு முறை
இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து. அந்த புரட்சிகர மாறுதல் நம் மண்ணிலிருந்து, கும்பகோணம் மண்ணிலிருந்து மாறட்டும், மாறட்டும். எவ்வளவு தொழுகை, எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு வழிபாடுகள். குர்ஆனை படிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். எப்படி இவ்வளவு குற்றங்கள் இந்த நேரத்தில் நிகழ்கிறது? எப்படி இவ்வளவு அநீதி? 8 வயது பெண்ணை ஆசிபாவை வன்முறை செய்து 22 பேர் கொலை செய்து தூக்கி போடுகிறான். கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜீங்கிறான். எப்படி? என்னடா மணிப்பூர்ல 2 பெண்ணை நிர்வாணமா கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு எரிச்சு விட்டீங்களே அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப பேசினா பாரத மாதாக்கு ஜெய். அந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுகும்போது எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? எப்படி உணர்கிறீர்கள்? பெண்களுக்கு சம உரிமை தராத நாடு. அன்பு தம்பிதங்கைகளே, வலையொலியில் தட்டி பாருங்கள், ஒரு படம் இருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா அத்வானி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். நாட்டின் முதல் குடிமகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். பெண்ணுக்கு அவர்கள் தந்த மதிப்பு, சம உரிமை, பாரத மாதாக்கு ஜெய், பாரத மாதாக்கு ஜெய். நாட்டின் முதல் குடிமகள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே தீண்டத்தகாத மகளாக பார்க்கிற நாட்டில் பெண்ணிய உரிமை ஏது? கைகட்டி நிற்கிறாள். படத்தை பாரு. இதற்காகவாது வீழ்த்து. இந்த மானுட குல எதிரிகளை மண்ணில் இருந்து துரத்து. காங்கிரஸ் ஒரு இனத்தின் வரலாற்று பகைவன். அவன் நம் இனத்தை கருவறுத்தவன். 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள். லாகூர் சாஸ்திரி சினிமாவை பண்டாரநாயக்கா கையெழுத்திலே மலையகத்தில் வாழ்ந்த நம் மக்களை, 15 லட்சம் மக்களை நாடற்றவர்களாக, குடியேற்றவர்களாக, குடியுரிமையற்றவர்களாக்கி இரவோடு 15 லட்சம் மக்களை இந்த மண்ணிலே இறக்கி விட்டு ஓடி போனவர்கள் இவர்கள். 1974 இந்திரா காந்தி, லாகூர் இந்திரா காந்தி சினிமாவை பண்டாரநாயக்கா கையெழுத்திலே நம்முடைய உரிமை, நம்முடைய தாய் நிலம் கச்சத்தீவை நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். அந்த கையெழுத்து 2வது கையெழுத்து. 3வது ராஜீவ் ஜெயவர்தனை கையெழுத்து. அந்த கையெழுத்துதான் நமது அருமை ஈழச் சொந்தங்களை, தமிழனுக்கென்று தேசமடைய வேண்டும் என்று போராடிய அந்த புரட்சியாளர்களை நசிக்க நாசமாக்கி வடுக்கட்டாயமா ஒரு போரை நம் மீது திணித்தது அந்த கையெழுத்து தான். 3 கையெழுத்து, 3ம் காங்கிரஸ் கையிருக்கே அந்த கை ஓட்ட கையெழுத்து. இந்த கையெழுத்து போட்டு நம் இனத்தின் தலையெழுத்தை இவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளியவர்களுக்கு மறுபடியும் இந்த கையால் ஓட்டளித்தால், அந்த கைக்கு ஓட்டளித்தால், நீ உண்மையிலேயே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மகன்தானா, மகள்தானா? மானம், சூடு, சுரணை, கோபம் உனக்கு இருக்கா? ஒரு சொட்டு தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா என்று அந்த நாட்டின் கர்நாடக நாட்டின் முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமாரும் பேசுகிற போது அவர்களுக்கு வெற்றிக்கு, கர்நாடக அரசில் போய் வெற்றிக்கு, கர்நாடகத்தில் வெற்றிக்கு பாடுபட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா திராவிட மாடல் திலகம். அவர் தான் அங்கு போய் பாடுபட்டார். வெற்றி அடைந்தது. அவன் சொல்லுவான், காவிரியில் தண்ணி தர மாட்டான், தெரியும் அவருக்கு. வந்தால் மேகதாதுவில் அணை கட்டுவோம். 2 கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கு. 9,000 கோடி காங்கிரசும் கொடுத்திருக்கு, பாரதிய ஜனதாவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. நாங்க வந்தால் 9,000 கோடி ஒதுக்கி மேகதாத்தில் அணையை கட்டி தண்ணீரை தடுப்போம். தெரிஞ்சும் போய் ஆதரவு ஓட்டு. இப்ப ஆட்சிக்கு வந்தவன தண்ணி தர முடியாது. ஒரு நல்ல தலைவனாக இருந்தால், மண்ணை மக்களை நேசிக்கிற தலைவன், மண்ணின் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்கிற தலைவன், காப்பாற்றுகிற தலைவன், மீட்கிற தலைவனாக இருந்தால், என் மண்ணின் மக்களின் உரிமை காவிரி நதிநீர் உரிமை, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உன்னோட தேர்தலில் கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டும் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாம்? ஏன் அந்த சிந்தனை உனக்கு வரவில்லை? ஏன் உனக்கு கோபம் வரவில்லை? சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் ஏன் இதற்கு எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் என்கிறான் சாக்ரட்டிஸ். நீ என்னைக்கு அதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்க? என்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்க? எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம். மானமுள்ள மனிதனா இல்லை மந்தையா? நீ யார்? நீ உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் என்று நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சொன்னது மறந்து விட்டியா? அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். அந்த இனத்தின் பிள்ளைகள் உளவா இருக்கிறீர்கள். இந்திய பெருநிலத்திலே
கலப்பில்லாத ஒரு இனம் இன்னும் கடைகோடி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் பேரினம் தான். காரணம் கேட்கிறியா? இந்திய திணித்தார்கள், ஒரே ஒரு நிலம் தான் எதிர்த்தது, தமிழ்நாடு. நீட் என்றார்கள், வேற எங்கேயாவது நீட் என்று எதிர்த்தார்கள். எந்த அநீதியான திட்டங்கள் வருகிறதோ சிஐஏ எதிர்த்தவன் தமிழன், என்ஐஏ எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி எதிர்த்தவன் தமிழன். எந்த நச்சு திட்டம், எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை திட்டம் வந்தாலும் முதலில் எதிர்த்தவன் தமிழன். எங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம், எங்க இந்திக்கு எதிரான போராட்டம் இல்லை. காரணம் என்ன? பியூர் ரேஸ். எத்தனை முறை எவரவர் படையெடுத்து வந்தாலும், பண்பாட்டு சிதைவு, மொழி சிதைவு இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் என்கிற தூய மரபணு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் வாழுகிறது. அதற்கு சான்று ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தபோது நாங்கள் தமிழர்கள் என்று திரண்டு எழுந்து போராடி அந்த ஜல்லிக்கட்டு தடையை நொறுக்கியதே சான்று. அருமை பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நீங்கள் கவனமாக கால் எடுத்து நடந்து போங்கள். தமிழ் அறிவியலின் அடையாளமான நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் காடுகளில் இருந்து மனிதன் நகரத் தொடங்கும் போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார். அந்த வீரத்தோடு பொறுமையாக நிதானமாக கால் எடுத்து வை. உன் கைகளில் தீப்பெட்டி, உன் கையில் தீப்பெட்டி, எதிரே ஒரு விளக்கு, நிறைய குச்சிகள் இருக்கு, விளக்கை நீ கொளுத்தணும், கொளுத்துற, ஒவ்வொரு குச்சியா கொளுத்துற, அணைந்து விடுகிறது, பொறுப்பு இல்லை, கவனம் இல்லை, அணைந்து விடுகிறது. கடைசியாக வந்து விட்டாய் என் உடன் பிறந்தவனே, என் பேரன்புமை பெற்றோர்களே, தீப்பெட்டி இருக்கிறது, ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது. அந்த தீக்குச்சியை மிகுந்த பொறுப்போடும் கடமை உணர்வோடும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த கடைசி தீக்குச்சி தான் இப்போது காலம் உங்களுக்கு கையளித்திருக்கிற இந்த வாய்ப்பு. நிறைய குச்சி இருக்க பார்த்துக்கலாம் என்று பொறுப்பற்று செய்துவிடாதீர்கள். நிறைய காலங்கள் இப்படித்தான் இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள். எத்தனை தேர்தல், என்ன ஒரு மாறுதல் கண்டீர்கள், எத்தனை வாக்குறுதி, எதை நிறைவேற்ற பார்த்தீர்கள், எதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். வரும்போதெல்லாம் காதிலே தேன் ஊற்றுகிறார்கள். வளர்ச்சி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இது காதுகளில் தான் விழுகிறது. வளர்ச்சி என்பது வெற்று வார்த்தை இல்லை, வெற்று வார்த்தை இல்லை. 76 ஆண்டுகளை தொட்டுவிட்ட சுதந்திர நாடு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியும்? எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியும்? ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது தீண்டத்தகாத நகரங்களாக இருந்தது மலேசியா, சிங்கப்பூர். இன்னைக்கு பாட்டிலே ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறான். அழகா அந்த எழிலார்ந்த நகரங்கள், நாடுகள்ங்கிறான். உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞருக்கும் ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் வேலை கொடுக்கிறது. கல்வியின் தரத்திலே 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. கும்பகோணம் அளவுக்கு தான் அந்த நாடு இருக்கும். எந்த வளமும் இல்லை கடலை தவிர. ஆனால் நோக்கம் இருக்குது தலைவனுக்கு. நோக்கம், ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழிநடத்தும் என்கிறான். அப்படி உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் நானும் என் தங்கையும், என் முன்னே கூடி நிற்கிற இனமான சொந்தங்களும். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இதை தேர்தல் வழக்கம் போல இது ஒரு தேர்தல். என்ன தேர்தல் வந்தால் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள், வாங்கிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டு போக வேண்டியதான். யார் வந்தா என்ன, மோடி ஆண்டாலும் அதேதான், மன்மோகன் சிங் ஆண்டாலும் அதேதான். அப்படி இல்லை. உலகம் எங்கும் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கிறார்கள். பல தேசிய இனங்கள் இப்படித்தான் இவர்கள் எல்லாம் மாற்றி விடுவார்களா என்று நினைக்காதீர்கள். உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது. என் உடன் பிறந்தவனே, இந்த உலகில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், வேதங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் லெனினிசம், அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் அம்பேத்கரிசம், அப்படித்தான் எல்லாம், அப்படித்தான் குரான், அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, எல்லாமே. அதனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் தம்பி தங்கை 40 பேர் சொல்கிறார்கள், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 40,000 பேர், நாளை மறுநாள் 4 லட்சம் பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் 8 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம் சொல்லும். இப்படித்தான் தத்துவங்கள், கோட்பாடுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொடுத்த வண்டி நிறைய நீ குப்பை நெருப்பை எடுத்துட்டு போவியா? ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி, இத்தனை ஆண்டுகால அழுக்கை ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்த முடியும் என்றால் நம்மால் முடியாதா? இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று வீழ்ந்த தமிழினம் எழுந்தது.
பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு, பெருத்த பொருளாதார வலிமை, ஊடக ஆதரவு கொண்ட கட்சிகள், கூட்டணி 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 எல்லாரும் கூட்டு சேர்ந்து நின்றார்கள். ஒற்றையாக ஒற்றை கட்சி தனித்து மக்களை மட்டுமே நம்பி வாக்குக்கு காசு கொடுக்காமல் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்தல்ல, கருத்தை வைத்து கோடி கோடியாக காசுகளை கொட்டி அல்ல, கொள்கைகளை முன்னிறுத்தி எளிய பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவு எண்ணி பாருங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வது ஒரு சாதாரண நிகழ்வு, வழக்கமான நிகழ்வு. வென்றிருக்கிறார்கள், அதிகாரத்துக்கு போய் சென்றிருக்கிறார்கள், ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முகம் தெரியாதவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள், ஆதரவற்றவர்கள், பொருளாதார வலிமையற்றவர்கள், எளிய பிள்ளைகள் வெல்ல முடியும் என்பதுதான் ஜனநாயகம். நீங்கள் வாக்கு செலுத்தி என் தங்கை காளியம்மாள் வெல்ல வைத்தால் உலகம், இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பிப்பார். இந்திய நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறது என்கிற தேர்தலை உற்று நோக்குகிறது உலகம். அப்போது என்ன நினைக்கும்? மயிலாடுதுறையில் ஒரு எளிய மகள் காளியம்மாள் ஒரு காசு கொடுக்காமல் ஒற்றை மக்கள் சிறு கூட்டம் சிறியவர்கள் மாற்றி வென்று விட்டார்களா? திரும்பும். அப்ப அதுக்கு பேர் என்ன? சரித்திரத்தில் மாற்றம், வரலாற்றில் மாபெரும் புரட்சி. என் தங்கையின் வெற்றி காளியம்மாள் என்ற ஒற்றை மனுஷியின் வெற்றி அல்ல. நீண்ட நெடிய காலமாக உணர்வை இழந்து, உரிமை இழந்து, உயிரை இழந்து கொண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் மீட்சி, எழுச்சி, தமிழ் தேசியனத்தின் அரசியல் புரட்சியாக பார்க்கப்படும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னருமை பெற்றோர்களே, என் இனமான சொந்தங்களே, இது வரலாறு உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிற வாய்ப்பு, காலம் கையெழுத்திருக்கிற கடமை. சிந்தித்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்துங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கை காளியம்மாளுக்கு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்றத்திலே மைக்கு சின்னத்தில் செலுத்துங்கள். வரிசையின் 5 செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இது எங்களின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி. மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் என் தங்கை காளியம்மாளை நிறுத்தியிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் தான் வேட்பாளர். நான் அங்கே உங்களை நிறுத்தியிருக்கிறேன், என் அம்மாவை நிறுத்தியிருக்கிறேன், என் தங்கை நிறுத்தியிருக்கிறேன். அந்த உணர்வில் என் தங்கை காளியம்மாளை, இந்த மகளை நீங்கள் பாருங்கள். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள், உங்களுக்காக நிற்கிறோம். இந்த நிலத்தில் எந்த பிரச்சனைனாலும் ஓடி வந்த பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் தான். எல்லாம் மீத்தேன் நான் வந்து நின்றிருக்கிறேன், மீனவர் படுகொலையா வந்து நின்றிருக்கிறேன், காவேரி நதிநீர் உரிமையா வந்து நின்றிருக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களோடு நின்ற எங்களுக்காக இந்த தேர்தலில் என் மக்கள் ஒருமுறை எங்களோடு நில்லுங்கள், எங்களோடு நில்லுங்கள். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே நிறுவுகிற உரிமையை பெற்றிருக்கிறீர்கள், வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அந்த அதிகாரம் இதுவரை உங்களுக்கான அதிகாரமாக நிறுவப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நிறுவி இருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. எங்கே இருக்கிறது மக்களாட்சி? மாண்புமிக்க மக்களாட்சியை இந்த தலைவர்கள் தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றினார்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றினார்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும், பதவிக்கு வர முடியும். அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் எங்கே வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த நம்ம அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்து வைத்தது சாதனையா வேதனையா? சாதனையா வேதனையா? ஒரு 30 ரூபாய் மாசம் 1000 என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட சம்பாதிச்சு கொள்ள முடியல. ஆனால் ஒரு இட்லி விலை 35 ரூபாய். 35 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாதான், 35 ரூபாய் சம்பாதிச்சா நீ வறுமை கோட்டுக்கு மேல இருக்கன்றான். 35 ரூபாய். நாடு வச்சிருக்க பொருளாதார அளவுகளை பார்த்துக்க, எச்சரிச்சுக்க. எந்த வேலையும் உன்னால செய்ய முடியாது. எல்லாம் வட இந்திய வந்து ஏறிட்டான். பிச்சை எடுக்கிறது தான் இருக்கு. அதுலயும் இப்ப சென்னையில எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிறதும் வட இந்திய எடுக்கிறான். ஒரு நிறுத்தத்துல வண்டியை நிறுத்தினா கையை பூரா வட இந்திய. நான் நினைப்பேன், பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு மிச்சம் இல்லடா, முடிச்சிட்டான் அப்படின்னு. இப்ப நாத்து நடுறான், களவரிக்கிறான், கரும்பு வெட்டுறான், ஆடு மாடு மேய்க்க வந்துடுவான். இப்ப ஆடு மாடு மேய்க்கிற தொழில என் சொந்தக்காரன் பண்ணிட்டு இருக்கான். அதுலயுமே வந்து கிராகே ஹே ஹே ஆனா அவன் ஆடு மாடு மேய்ப்பான். நீ என்ன பண்ணுவ? எங்க போவ? நீ எல்லாம் வாழ்றோம், இது எங்க நாடு, உனக்கு என்ன கவலை இருக்கு? திரும்பினா எல்லா பக்கமும் டாஸ்மார்க் இருக்கு, திரும்பினா தியேட்டருக்கு புதுசா படம் வருது. அப்புறம் என்ன? சும்மா இருக்கிறதுக்கு காசு. 100 நாள் வேலை. அது 100 நாள் வேலையா? சும்மா இருக்கிறதுக்கு காசா? 100 நாள் வேலை. என்ன வேலை? என்ன வேலை சொல்லு?
அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? இத்தனை ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்றுகளை நட்டிருந்தா கூட எத்தனை கோடி மரங்களை இந்த நாட்டில் நட்டு வளர்த்திருக்கலாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கச்சி ஒரு 6 மாசம் கணக்கு வச்சு தூர்வாரி இருந்தா கூட எத்தனை ஏரி குளங்களை தூர்வாரிக்கலாம். சிதிலமடைஞ்ச சாலைகளை எவ்வளவு செப்பனிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலை இந்த நாடு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காரு. அப்ப 100 நாள் வேலை திட்டம் என்ன தெரியுமா? என்ன செய்யலாம்? செய்யலாம். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை சிந்தனை. மூளை என்ற உறுப்பு இருக்கிற இல்லாதவன் கூட இது இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டான். மனித ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தணும். அண்ணல் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது மனு பெண்ணுங்கிறவருடைய உதவியாளர் ஒரு மாம்பழச்சாறை ஒரு கோலையில கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது நிறைய இருக்கு. 2 மாம்பழம் முடிஞ்ச 2 மாம்பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு ஒன்றும் செய்யலை. உழைக்காமல் சாப்பிடுவதும் ஒரு வித திருட்டு தான். நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்க. நீ எந்த வேலையும் போக கூட படுத்து கிடப்பேன். இப்போலாம் ரேஷன் அரிசி வீட்டுக்கே விரும்புறாங்க. நான் என்ன சொல்றேன்? நான் ஆட்சிக்கு வந்தா சமைச்சு ஊட்டி விட்டு வர்றேன்றேன். அப்படியே படுங்க, கால் அமைக்க விட்டு தாளாட்டி தூங்க விட்டு தூங்கணும்னா அம்மிகளை தூக்கி மண்டையில் ஒரு கொண்டு விட்டு போறோம். என்னதான்டா செய்வீங்க? இது ஒரு நாடு, ஒரு கட்டமைப்பு. உழைக்கணும். 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சா 50 உடலுக்கு திறன் இருந்துச்சா வீட்டுல இருந்து 200 ரூபாய் வீட்டுக்கு வரும் ஊக்கத்தொகை. 50 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் உழைக்கவை, நிலத்துல இறங்கி உழைக்கவை. வேளாண்மை கைவிட்டு வெளியேறிவிட்டால் சோத்துக்கு என்ன? தொழிற்சாலை வேலை தரும். உனக்கு திரும்பங்கிறது வேற வேலை தரும். தருது. வேலைக்கு என்ன தரும்? சம்பளம். சம்பளத்துக்கு வச்சு என்ன சாப்பிடுற? சாப்பாடு எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்து வரும்? உன் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு வர முதலாளிகள் வளர்வானா வாழ்வானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நீ வாழ்வியா வளர்வியா? யார் உனக்கு இதை சொல்லி தருவா? ஓட்டுக்கு நிக்கிறவனா இல்ல உன் அண்ணன் போல இந்த நாட்டுக்கு நிக்கிறவன் சொல்லி தருவா? யார் சொல்லி தருவா? யார்? நீ இந்த ஓட்டை போட்டா என்ன, போலனா என்ன? எங்களுக்கு எனக்கு என் தங்கச்சிக்கும் இத்தனை வருஷமா எல்லாருக்கும் போட்டு எங்களை ரோட்ல தூக்கி போட்டா தவிர என்ன சாதிச்சிருக்க நீ? எங்களுக்கு என்ன வேலை வந்தது? ஏன் இப்படி நெஞ்சு வடி கத்தணும்? என்ன இருக்கு? எங்களை மாதிரி பேசி ஏதாவது கருத்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், கல்வி எப்படி கொடுக்கலாம், மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம், மின் உற்பத்தி எப்படி பண்ணலாம், சாலை எப்படி போடலாம், நம்ம இப்படி செய்யலாம் நம்ம மக்களுக்கு, அப்படி ஏதாவது இருக்கா? சீமக்கர் வேலையை அப்புறப்படுத்த முடியல ஒன்னால. அற்ப கொசு ஒழிக்க முடியல. நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்புங்கிற. நான் முடிவு பண்ண இவங்களை ஒழிச்சா தாண்டா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு தனியா நின்றுட்டேன். அவ்வளவுதான். கொசு எங்கிருந்து வருது? குப்பையிலிருந்து வருது. ஏன் நாடு குப்பை மேடாச்சு? ஏன் ஆச்சு? கண்ட இடத்துல பிளாஸ்டிக், நெகிழி, குப்பை. அதை ஒழிச்சிட்டு மாற்றுக்கு வர முடியல. கிளீன் இந்தியா கிளீன் ஆயிடுச்சு. நான் கிளீன் இந்தியாவை முன்னெடுக்கிறேன். எப்படி? இவங்க எல்லாரும் கூட்டி தள்ளிடுறது. கூட்டி மொத்தமா தள்ளிட்டு நாடு சுத்தமாயிரும். கிளீன் இந்தியா அது குப்பை அல்வதல்ல. சாதிய இழிவு தீண்டாமையற்ற தேசம், பாலியல் வன்கொடுமையற்ற தேசம், ஊழல் லஞ்சமற்ற தேசம், பசி பஞ்சமற்ற தேசம். அதுதான் தூய்மை இந்தியா. அதான் தூய்மை இந்தியா. தூய குடிநீர். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடிகிறதா உன்னால்? தனியார் முதலாளி தான் தருவான். அது நான் குடிக்கிற தரத்தில் இருக்கா, திறன்ல இருக்குதா? இல்லை. யாருக்கு தெரியுது? அது தண்ணீரா விஷமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அது தண்ணி தான், நம்பி குடிங்கள். யார் அந்த உறுதியை தருவது? ஆப்பிள அப்படியே சாப்பிடுவியா, தோலை சீவிட்டு சாப்பிடுவியா? ஏன் உன்னால் அப்படியே சாப்பிட முடியல? திராட்சை பழத்தை உன்னால் நம்பி சாப்பிட முடிகிறதா? மாம்பழத்தை சாப்பிட முடிகிறதா? அது மரத்தில் பழுத்ததா, கல் வச்சு பழுக்க வச்சதா? எல்லாம் வியாபாரம். பணம் பணம் பணம். பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்கிறாய். எண்ணுகிறீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன். அவன் பெரிய மாளிகை கட்டி வைத்திருந்தான். அந்த மாளிகை முழுக்க பணமும் தங்கமும் தான். ஒவ்வொரு நாளும் திறந்து பார்ப்பான். அந்த பணம் பத்திரமா இருக்குதா, தங்கம் பத்திரமா இருக்காங்க. ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது கதவை ஆட்டோமேட்டிக் லாக்கு டக்குன்னு மூடிக்கிச்சு. உள்ளே போய் படுத்துட்டான். உள்ள இருந்துட்டான். வெளியில வர முடியல. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. உள்ள இருந்தா அக்கட்டா நாத்தம் வருது. அவரை காணாமல் எல்லாம் தேடி கடைசியா கதவை உடச்சு போய் பார்த்தா கையில பணம், தங்கத்துல தலை, செத்து கிடக்கிறார். அப்ப என்ன தெரியுது? பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது, பசிக்கு சாப்பிட முடியாது. அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், உங்கள் வாக்குகளை என் அன்பு தங்கை காளியம்மாளுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தகுதியும் திறமையும் சொல்கிறீர்கள். இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கையை தாண்டி ஒரு வேட்பாளருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லுங்கள், இல்ல திறமை இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
நாங்கள் வேண்டாம்டா தங்கச்சி நம்ம போட்டியிலிருந்து விளைக்கிறோம், நாங்க போயிடுறோம். உங்களுக்கு பேச ஏதாவது ஒன்று இருக்கா? எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்லது செய்தோம் மக்களுக்கு. நீட்டு, நீங்க முதல்ல நீட்டுனதே காங்கிரஸ் தானே, கூட இருந்திருந்தாங்க. நல்லா நீட்டுங்கன்னு சொன்னது திமுக. ஜிஎஸ்டிங்கிற கொண்டு வந்தது காங்கிரஸ். சிஏஏ, இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? ஆள் தூக்கி சட்டத்தை காங்கிரஸ் தான். இவர்கள் தான். இவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள். மோடி ஹார்லிக்ஸ் போன்விட்டாவை கொடுத்து வளர்க்கிறார், ஊட்டமா வளர்க்கிறார். இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள். அவர் தனித்த பெரும்பான்மையில் இருக்கிறதுனால கேட்க நாதி இல்லை. சர்வாதிகாரத்தை தாண்டி கொடுங்கோன்மைக்கு போயிட்டார். இப்ப இவ்வளவு பேசுறோம், எங்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியலன்னா எங்க வீட்டுல ஒன்றும் இல்லை, இல்லைன்னா ஐடி ரைடு இடி ரைடு போட்டு அது பண்ணலாம். அது முடியாதனால என்ஐஏ ரைடு போடுற. ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு என்பதான தெரியுது. ரைடு விட்டது யார்? உண்மையிலே ரைடு விட்டுருக்கிறது யாருன்னு தெரியுங்களா? என் அன்பு தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட என்னுயிர் சொந்தங்கள், இந்த தேர்தலை மிகுந்த கவனத்தோடு அணுகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்கது. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும், இனம் காக்கும், மண் காக்கும், அதன் மானம் காக்கும், மலை காக்கும், காடு காக்கும், கடல் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்தி என் தங்கை காளியம்மாவை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உழைக்கும் அடித்தட்டு மக்களே, உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பால் இந்த ஒளிவாங்கியிலே அதிகாரத்துக்கு அஞ்சாமல், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சாமல் ஆர்ப்பரித்து முழங்குவால் என் மக்களின் உரிமைக்காக, இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக. நம்புங்கள். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலச்சன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி எதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் உயிர் தங்கை காளியம்மாள் வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.